தெரியுமா இன்னைக்கு என்ன சமையல்? சண்டே நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் இன்னைக்கு சண்டே இல்லை, அதனால் சிக்கன் பிரியாணி, நண்டு வறுவல், கோழி ரசம், நாட்டுக்கோழி ரசம் போகிறோம். இன்னைக்கு நல்ல விருந்து, ஒரு புடி பிடிக்கலாம். ஆமாம். இப்போ இந்த கப்பில் இந்த கிண்ணத்தில் 3 கிண்ணம் அரிசி போட்டுருக்குறோம். அது ஒரு கழுவி வச்சுருக்குறோம். இதுக்கு 5 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். 1 2 3 4 5 கிண்ணம் தண்ணி ஊற்றணும். சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. பட்டை சோம்பு லவங்கம் போட்டாச்சு. எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. போட்டாச்சு. பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் போடுங்க, 4 கிராம்பு போடுங்க, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் இலை. அப்புறம் 2 பச்சை மிளகா போடுங்க, ஏன்னா காரமாக இருக்கும். வெங்காயம் நிறைய போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. பெரிய வெங்காயத்தில் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். அது போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த மிளகா பாருங்களேன், இந்த மாதிரி இருக்கணும் மிளகா, அப்போ தான் உரைக்காது. இப்போ தக்காளி போடுறோம். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். செட்டிநாடு சிக்கன் பிரியாணி. இது தக்காளி போட்டு இந்த புதினா, இஞ்சி, பூண்டெல்லாம் அரைச்சி வச்சிருக்கோம்ல, இதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கணும். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும். இந்த சிக்கனை ஒரு விசில் வேக வச்சுக்கோங்க. அப்பதான் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா இருக்கும் சாப்பிட. இந்த தண்ணி இருக்கு வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, இதை தண்ணியை அளந்து ஊற்றணும். அதுக்காக வச்சிருக்கிறேன். இது பாருங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் சிக்கனை தூக்கி கொட்டணும். இந்த மசாலா பொடியெல்லாம் இதில் போடணும். தயிர் 1 கப்பு. செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். 1 கிலோ அரிசி போட்டா ஒரே ஆளே சாப்பிடலாம். இந்த கறி அதில் கொட்டணும். தயிர் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும் கறி. சாப்பிட ஒரு மாதிரி சக்கையா இருக்காது. உப்பு போடுறேன். பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டு இந்த பாருங்க, அரிசி ஊறிடுச்சு. நல்லா அரிசியை போடுறேன். இந்த இருத்து வச்சோம்ல தண்ணி, இதையும் ஊற்றுவோம். அப்படியே டேஸ்டா இருக்கும். 1 அரிசி ஊற வச்ச தண்ணி, 2 3 4 5 6. அளவுக்கு கொதிச்சிருச்சா? இப்போ லேசா அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வந்துடணும். வந்துட்டு லேசா கட்டணும், ஏன்னா அரிசி உடஞ்சிடும். அடியெல்லாம் பிடிக்காது. தோசைக்கல் த்ரீ யூஸ் பண்ணி வச்சிருக்கான் தம் போடுறது. பிரியாணி அட்டிக்கு இதுல வைக்கிறோம். வச்சாச்சா? அது மேல வெயிட் வைக்கிறோம். எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி கல் வச்சிருக்கீங்க, குழவி கல், இஞ்சி பூண்டு நினைக்கிற கல், அதை வச்சிருங்க. அது இல்லைன்னா ஒரு சட்டியில தண்ணியை பிடிச்சி ஃபுல்லா இதுல வச்சிருக்கீங்கன்னா வெயிட்டா இருக்கும். 10 நிமிஷம் வச்சிருங்க. இறக்கியாச்சு. மாதிரி மேல முள்ளு முள்ளா நிக்கணும், அப்பதான் பிரியாணி நல்லா பக்குவமா வந்திருக்குன்னு அர்த்தம். ஜூஸியா எப்படி இருக்கு பாருங்க. செட்டிநாட்டு சிக்கன் பிரியாணி சுட சுட சாப்பிடணும். எப்படி இருக்கு பாருங்க, நீட்டா சாதம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, பாய்.